சசி சார் கேள்வி ஆரம்பிக்கலாம். சார் இந்த படம் போலீஸாக நடிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. அது வந்து மூசா ராசா கேரக்டர் வந்து தாடி வச்சுருக்கோம், அது வந்து ஓகே ரைட். போலீஸ் இவ்வளோ பெரிய தாடி வந்து எனக்கு எந்த ஸ்டேட்லையும் கிடையாது, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வச்சுருக்கீங்களா என்ன? ஆமாண்ணே, அது வந்து நீங்கள் அடுத்த வெப் சீரிஸ் 7ஆம் தேதி பார்க்கும்போது எதுக்கு தாடின்றது உங்களுக்கு, அதனால தான் இவ்வளோ நிறைய தாடி வச்சுருந்தா ஒரு ரியல் இன்சிடென்ட் இருக்கும் அதுக்குள்ளே. நீங்கள் அதை பாருங்கள், இப்போ சொன்னால் உங்களுக்கு அந்த இது தெரியாது. ஸோ அதுக்கு தான் வச்சுருக்கோம். நீங்கள் எல்லாருமே பார்க்கும்போது ஒரு கேள்வி எழுது பார்த்தீங்களா, அதுக்கு தான் அவ்வளோ தாடி வச்சுருந்தேன். எதுக்கு போலீஸ் தாடி வச்சுருக்காரு, நீங்கள் இவ்வளோ தாடி வச்சுருக்கேன், கொஞ்சமாக வச்சுருந்தா கூட தெரியாது, நிறையா வளர்க்க சொல்லிட்டாரு. அவ்வளோ வளர்த்து வெயிட் பண்ணி நான் பண்ணணும், வேறு படமும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான காரணம் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். படம் பண்ணுறதுக்கும் வெப் சீரிஸ் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அடுத்து உங்கள் டைரக்ஷனில் வர போகிற படம் ஏதாச்சும் அப்டேட் சொல்லுங்கள் சார். 3 கொஸ்டின் இப்படியே படம்னு கேட்டீங்களா? ஏன்னா படம் பண்ணுறதுக்கும் வெப் சீரிஸ் பண்ணுறதுக்கும் அதான் இப்போ சொன்னேன்ல, அதாவது டைம் இருக்குது. நம்ம படம் 2.5 மணி நேரம் தான், ஆனால் வெப் சீரிஸ் வந்து 5 மணி நேரம். அதோட ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்கும். நாங்கள் கூட யோசிச்சிட்டோம், பேமெண்ட் கூட நம்ம ஜாஸ்தி கேட்டிருக்கலாம்னு அதுக்கப்புறம் யோசித்தோம். ஆமாம், அப்படி தான் இந்த படத்துக்கானதை நம்ம கேட்போம்ல, அது வந்து வேறு மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும். பட் அந்த ஒர்க்கு டே அண்ட் நைட் நம்ம ஒர்க் பண்ணால் தான் கண்டென்ட். அதுக்கு டைரக்டர் தான் முக்கிய காரணம். ஏன்னா அன்றைக்கி இத்தனை சீன் எடுக்கணும்னா அத்தனை சீன் அவர் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் கூட இவர் மட்டும் எனர்ஜியோடு இருப்பார். அவர் எனர்ஜி தான் எங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனது. ஆண்டோட எனர்ஜி தான். எப்போ 7 மணிக்கு ஆரம்பித்து எப்படி எனர்ஜியோடு இருக்காரோ அதே சவுண்டோட 12 மணிக்கும் இருப்பார். ஸோ அந்த எனர்ஜினால தான் அவங்களுக்கு முடிஞ்சது. ஸோ அவர் ஒரு ப்ரொடியூசர் டைரக்டராக ஃப்ரெண்டாக இருந்தனால, ப்ரொடியூசர் டைரக்டராக இருந்தனால அவங்களோடையும் மைண்டில் வச்சு கரெக்டாக அன்னைக்கு முடிச்சிருவாங்க. அது கரெக்டாக இருந்தது. அது அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. அந்த 5 மணி நேரமும் 2 மணி நேரம் அந்த ஒர்க் லோடு ஜாஸ்தியாக இருக்கும். தான் சசி சார் என்னன்னா எல்லாருமே சசி சார் என்னையே 50 சொல்லு, கண்டிப்பாக கேட்கலாம் சார். சொல்லு. என்னன்னா தாடி வச்சிருந்தா டிஆர்னு சொல்லுவாங்க, இப்போ வந்து சசி சார் சொல்கிறாங்க. ஏன்னா சசி சார் வந்து தாடியை வந்து மறக்க மாட்டாரா, இல்லை க்ளீன் ஷேவில் படம் பண்ணுறதுக்கு பிடிக்கலையா? இது ஒரு கேள்வி. அங்கே அமேசான் வரைக்கும் போகுதுப்பா அது. அப்படிலாம் இல்லை. இன்னொரு கதை நல்லா வந்துச்சுன்னா எடுக்க சொன்னால் எடுத்துருவேன் கண்டிப்பாக. இல்லை சார், இந்த படத்தில் வந்து எல்லாமே சொன்னாங்க சசி சார் தான் சீனியர் மோஸ்ட்ன்ட்டு. ஆனால் நீங்கள் வந்து கதாசிரியருக்கு இல்லை டைரக்டருக்கு ஏதாவது டைரக்டர் விஷயமா ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நம்ம நடிக்கும்போது ஒரு சஜஷன் சொல்கிறது தான். அது எல்லா டேரக்டர்ட்டையும் நம்ம சொல்கிறது தான் சஜஷன். ஏன்னா அவங்களோட கதை அவங்க எப்படி இருக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். நம்மளும் ஒரு இயக்குனர் இருந்தனால நம்ம சஜஷன் சொல்லுவோம். அது அவர் ஏற்றுக்கிறது அவருடைய விஷயம். அது நான் சஜஷன் சொல்லிக்கணும், அவ்வளோதான். இப்படி போகணும், ஈகோவே இல்லை. இல்லாட்டா நாங்கள் 2 பேரும் இப்படி உட்காந்துருக்க மாட்டோம், இப்படி திரும்பி இருப்போமே. நானும் டைரக்டர் தான் இல்லை, நானும் டைரக்டராக இருந்தது தான் இல்லை. முதல் நம்ம ஒரு டைரக்டராக ஒரு நடிகராக உள்ளே போகும்போது நான் என் ஆர்டிஸ்ட்டை சொல்லும்போது மூளையை கலட்டி வச்சுட்டு வந்துடுங்க. நீங்கள் ஃப்ரீயாக வந்தால் தான் என் மைண்டில் என்ன இருக்குதோ அதை தான் உங்கள்கிட்ட திணிக்க முடியும். ரவுடினா நான் ஒன்று நினச்சிருப்பேன், என் ஆர்டிஸ்ட் ஒன்று நினச்சிட்டு வருவாங்க, ரவுடினா இப்படி இருப்பாங்கன்னு. அவங்கள இன்ஜெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அவர் மூசாராசா வேறு மாதிரி வச்சுருப்பார். நான் வந்து எல்லா படமும் பார்த்துட்டு அப்படி வந்து பண்ணி பயங்கரமாக பண்ணேன்னு வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் வந்தேன், வரப்பாக இருந்து வந்தேன், அப்படி நின்னேன். இப்படிலாம் கிடையாது சார், ரொம்ப சாதாரணமாக ரொம்ப செட்டிலாக பண்ணுன்னு சொல்லும்போது ஸோ அவர் மைண்டில் இருக்கிறத நான் ஏற்றுக்கணும். இது கிவ் அண்ட் டேக் தான். ஒரு ஈகோ இல்லாமல் எல்லாருமே கருத்து சொல்லியிருப்பாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. அவங்க சஜஷன் சொல்லும்போது அது அக்செப்டட். அதுதான். இப்போ இல்லை நான் சொல்கிறேன், இல்லை நான் பதில் சொல்கிறேன். அமேசான் இது முத பண்ணுறாங்க இது. ஓகே, நான் சொல்கிறேன். என்னையவே ஸ்கூல் பையன் மாதிரி பின்னாடி நிற்க வச்சு அப்படி ப்ரோட்டோக்கால் படி கொண்டு வந்துட்டாங்க. கேட்டால் ப்ரோட்டோக்கால்ன்றாங்க. நான் இங்கேருந்து வரவானா, இல்லை நீங்கள் இத்தனை பேர் போகணும் அப்படின்னு இவ்வளோ சொல்கிறாங்க. எல்லாமே மாறிடுச்சு. உங்கள் கேள்வி பதில் மட்டும் மாறவே இல்லையடா. அமேசானில் எல்லாமே மாற்றிட்டாங்க. அமேசானில் அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு ப்ரோட்டோக்கால் ஏதாவது போடுங்க, அப்போ தான் இதாகும். எப்பா மொதப்பா ஹலோ சார், அவங்க எல்லாருக்கும் எங்களுக்கெல்லாம் ப்ரோட்டோக்கால் போட்டாங்க, உங்களுக்கு போடணும். இந்த மாதிரி கேள்வி நீ கேட்கக்கூடாதுன்னு சொல்லணும். அதை குறித்து வச்சுக்கோங்க. மேடம் சிரிக்காதீங்க, இது சீரியஸ் மேடம். நீங்கள் காமெடி நினச்சி அவங்க காமெடியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தம்பிகளா, அரசியலில் வர்ற என்ன இல்லைப்பா, நம்ம நடிக்க வந்திருக்கோம், அதுதான் பண்ணுறோம். அதுதான். நன்றி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू சார். மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை
இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.